போறாங்க. ஆண்களுக்கு சரிசமமான பெண்கள் போறதில்லையா? எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. காலையில ஒரே ஆபீஸ்ல வேலைக்கு போறாங்கன்னு வைங்கள, காலையில மனைவி எழுந்திருக்கிறது 4 மணிக்கு, கணவன் எழுந்திருக்கிறது 8 மணிக்கு, ஆபீஸ் டைம் 9 மணிக்கு. நடுவுல மனைவி என்ன பண்றாங்க தெரியுமா? குழந்தைங்களுக்கும் கணவன்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி, தூங்கி எழுந்திருக்கவங்களுக்கு குடிக்க காஃபி கொடுத்து அவங்களை எழுப்பி ஒரே நேரத்துல வேலைக்கு போறாங்க. வேலை முடிச்சுட்டு வர்றாங்க, ஒரே நேரத்துல தான் வீடு திரும்புறாங்க. வந்ததும் ஆணுங்க எடுக்கிறாங்க ரெஸ்ட், பெண்களுக்கு கொடுக்குறாங்க ரிஸ்க். எப்படி தெரியுமா? குழந்தைங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்றது, நைட்டு குழந்தைங்களுக்கு சமைக்கிறது, அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறது, எல்லாமே ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கிறது பொண்ணு. ஒரு நாள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னா வாங்குறது ஹோட்டல் சாப்பாடு. இதுல பொறுப்பு யாருக்கு அதிகமா இருக்கு? நீங்கள் சொல்வதை பார்த்தால் பெண்கள் தான் போல தோன்றுகிறது. பெண்கள் தான், சந்தேகப்பட வேண்டாம். இது மட்டுமா? மதுரை பக்கத்துல ஒரு பொண்ணு அழகா 4 லைன் எழுதிட்டு இறந்து போயிட்டாங்க. என்ன தெரியுமா? சொன்னதானே தெரியும். சொல்றேயா. குடிக்கார கணவன் அர்த்தம் இல்லையா? ஒரு பாடம் ஒரு ஆம்பளை கிடைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு பாடம் எழுதிருப்பாங்களா அந்த பொண்ணு? சொல்லுங்கய்யா. எழுதிருப்பாங்களா? எழுதிருக்கவே மாட்டாங்க. எனவே காலை எழுந்தது முதல் தூங்க போகும் வரை அதிக பொறுப்பு வைப்பது பெண்கள் தான், பெண்கள் தான், பெண்கள் தான் என்று கூறிவிட்டு மேடையை விட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஜஸ்கின் அவர்கள் மிகவும் அருமையான கருத்துக்களை கூறியுள்ளார். வருமானம் ஈட்டுவது மட்டுமல்ல குடும்பத்தின் முக்கியமான பொறுப்பு. அது தவிர பிற பொறுப்புகள், அநேக பொறுப்புகள் உள்ளன. குறிப்பாக குழந்தைகளை பராமரிப்பது, குழந்தைகளுக்கு கல்வி அறிவு புகட்டுவது, வீட்டில் சமையல் வேலைகள் செய்வது, இது போன்ற பெரும்பான்மையான பொறுப்புகளை பெண்கள் தான் கவனித்துக் கொள்கின்றனர். வருமானம் ஈட்டுவதை எடுத்துக்கொண்டாலும் இன்று அநேக குடும்பங்களில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். பெண்கள் வேலைக்கு செல்லும் குடும்பம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இவர்கள் கூறும் கருத்து மிகவும் ஆணித்தரமாக உள்ளது. எதிர் கருத்து உள்ளதாக தோன்றவில்லை. இருந்தாலும் வந்துவிட்டார்கள், ஏதோ பேசிவிட்டு போகட்டும். இதற்கு எதிர் கருத்து கூற திரு பூனா அவர்களை அழைக்கிறேன். மதிப்புக்கூறு நீதிபதி அவர்களை பேரணம் விதித்துக் கொண்டிருக்கும் எதிரினரை சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் என் அணியின் இனிய நண்பரை மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். எதிரடி சகோதரி என்னவோ பெண்கள் என்னமோ பெண்கள் வேலைக்கு போகாத குடும்பம் உண்டு, ஆனால் ஆண்கள் வேலைக்கு போகாத குடும்பம் உண்டா? இந்த சகோதரி கூறினார், பெண்கள் வேலைக்கு போய் கொண்டு வந்தால் நேராக சமையலறைக்கு செல்கின்றார்களா? யார் சொன்னார்? பெண்கள் வேலைக்கு போகாது இருந்தால் அந்த வீட்டில் சமையல் வேலைகளை ஆண்கள் தான் செய்கின்றார்கள். அது மட்டுமா, வெளியில் உள்ள வேலைகளை ஈவிகளை கட்டுவது, சமையல் சாமான்கள் வாங்குவது போன்றவற்றை ஆண்கள் தான் செய்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக சூசனாகன் சித்தப்பாவை பாருங்கள். எப்போது பார்த்தாலும் காலையில் இருந்து இரவு முடிய வரை அயராக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். போன் செய்தால் கூட உடனே அவர் போன் எடுக்க மாட்டார். நீங்களே யார் சொன்னார் ஆண்கள் உழைத்து கலைத்து வரும்போது இந்த முகத்தோடு சாப்பாடு கொடுக்கிறார்கள் என்று? எங்க பெண்கள் இந்த முகத்தோடு சாப்பாடு கொடுக்கிறார்கள்? எங்க பெண்கள் குடும்ப பொறுப்பை முழுமையாக
நன்றாக கவனிக்கின்றனர். சீரியல் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் பத்தவில்லை. உழைத்துவிட்டு பசியோடு வரும் ஆண் மகன் சாப்பாடு கேட்டால் கூட சீரியல் முடியட்டும் அல்லது விளம்பரம் வரட்டும் என்கின்றார்கள். இந்த பெண்களா குடும்ப பொறுப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். நீதிபதி அவர்களே, எந்த வீட்டை எடுத்துக்கொண்டாலும் டிவி ரிமோட் பெண்கள் கையில் தான். சமையலறையில் சென்றால் கூட ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து செல்கின்றார்கள். இவர்களுக்கு எந்த குடும்ப பொறுப்பை பராமரிக்க நேரம்? எனவே குடும்ப பொறுப்பில் முக்கிய பங்கு வகிப்பது ஆண்கள் தான். நீதிபதி அவர்களே, நீங்கள் ஒரு ஆண் தான். குடும்ப பொறுப்பை எப்படி பங்கு கொடுக்கின்றீர்கள் என எனக்கு தெரியும். எனவே யோசித்து சரியான தீர்ப்பை கூறுங்கள். என்ன சிக்கல்ல மாட்டி விடாதீங்க. மிகவும் அருமையான கருத்தை கூறியுள்ளார். இன்று பல குடும்பங்களில் பெண்கள் வேலைக்கு போகவில்லை என்றால் அதிக நேரத்தை டிவி சீரியல் பார்ப்பதில் தான் செலவிடுகிறார்கள். அநேக வேலைகள் இருக்கலாம், இருந்தாலும் டிவி சீரியல் தான் இன்று பல குடும்பங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பெண்களுக்கு டிவி சீரியலில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் பிரகாஷ் சத்யாவுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி சமாளிக்க போறாங்களோ என்று அழுது கொண்டிருக்கிறார்களே தவிர தன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறோம் என்று யோசிக்க நேரமில்லை. இப்படி பல குடும்பங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒருமுறை நான் நமது லைப்ரரியின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னா, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுவோம். பக்கத்தில் என்னன்னு சொல்றான், வேணாம் இப்போ வீட்டுக்கு போனால் எல்லாம் டிவி சீரியல் பார்த்துட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே நம்ம சும்மா நின்றுட்டே இருக்கணும், போனால் சாப்பாடும் தர மாட்டாங்க, ஒன்றும் தர மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்தது, ஒரு 9 மணிக்கு மேலே இல்லை 9:30க்கு மேலே போய்க்கலாம், அவங்க சீரியல் எல்லாம் முடியட்டும் அப்படிங்க. எனவே ஆண்கள் வழிதவறி செல்வதற்கு ஒரு வகையில் பெண்களும் காரணமாகின்றார்கள். இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒரு நண்பர் என்னிடம் கூறினார், ஒரு பெண், ஒரு அம்மா 2 வீலரில் போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு 2 வீலர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் இருக்கக்கூட கணவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க? நான் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இருங்க ஒரு முக்கியமான நான் சொல்கிறத கேளுங்க, 2 வீலர் பஞ்சர் ஆயிடுச்சு, வழியில் இருக்கு, வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். யார் அதில் பொறுப்பாக இருக்காங்க? அவர் அங்கே என்ன பிஸியோ என்ன டென்ஷனோ அதை கேட்கவே அந்த அம்மாவுக்கு நேரம் இல்லை. இப்படி பல பெண்கள். ஆண்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஆண்களும் குடும்ப பொறுப்பை சரிவர கவனிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. பல ஆண்கள் தாங்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தின் பெரும்பகுதியை குடிப்பதற்கும் இல்லை மற்ற பிற கேளிக்கை செயல்களில் ஈடுபடுவதற்கும் வருமானத்தை அதிகமாக செலவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும்போது கூட பிள்ளைகளுக்கு பராமரிப்பது இல்லை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது இது போன்ற செயல்களில் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்கள் மிக குறைவு. எனவே பல பெண்கள் கணவர்களையும் கவனித்துக் கொண்டு குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு மிகவும் சிரமமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். என்னுடைய கருத்து, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு இரட்டை மாட்டு வண்டி சரியான முறையில் ஓட வேண்டும் என்றால் 2 மாடுகளும் சம பங்கோடு அந்த வண்டியை இழுத்து செல்ல வேண்டும். அதுபோல குடும்ப பொறுப்பில் முக்கிய பங்கு வகிப்பது ஆண்கள் தான் என்று கூற முடியாது, பெண்கள் தான் என்றும் கூற முடியாது. இருவரும் சம பங்கு வகிக்கிறார்கள் என தீர்ப்பு கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அருமையான பட்டிமன்றத்திற்கு வந்து குடும்ப பொறுப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று தீர்ப்பை கூறிய நமது யூனால் ஃபேமிலிக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் நமது புரோகிராமை பொறுமையுடனும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் கண்டுகளித்த நமது சிறப்பு விருந்தினர் ரெவரண்ட் ஃபாதர் லூசியன் தாமஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நடனம் from Bishan.
आलूमा डोलमा ऐसा लंगड़ी मालूमा तेजी गली जिन्ने क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा कलगले पलचिन पल बलक मिटा मेला लोकले पल बलक मिटा मेला लोकले ರಾಂಗಾರಾವದ ರೌಡಿಯಾನೆ ಜೋವಾದ ದುಡ್ಡ ಕುತ್ತು ಪುಟ್ಟ ಕುತ್ತು ಉಯಿಸೋವಾದ ರಬರಿ ಪೋಚರಿ ಮುಖ ಸೀನು ಬೋರ್ಡ ಮಟ್ಟ ಪನ್ನಿ ಪುಟ್ಟ ಮಜಾ ಮೇಲ ಪೇರಿಡ डोलमा आलूमा डोलमा ऐसा लंगड़ी मालूमा तेजी गली जिन्ने क्रैकी उठा सालमा கெத்த உடாத நீ ஏறுனாலும் மாறுனாலும் கெத்த உடாத பங்கு கெத்த உடாத எவன் சீருனாலும் மாறுனாலும் கெத்த உடாத அலுமா டோலுமா டோலுமா அலுமா அலுமா டோலுமா ஐசா லங்கடி மாலுமா தெச்சி கலி ஜின்னு கிராக்கி ஊட்டா சாலுமா अरिकल गरिकल कोत उठा कलगले पलचिन पल बलक मिटा मेला लोकले डमगना डुमगना टोला कटा गुमगना डुमगना डुमा गली यट्टी पना यनगिना अरिकना मुरगना तोटयता यरगना इरुकना सरगना ओंगे अंदा उनगिना अलमा डोलमा तेजी गली जिन्ने क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा कलगले पलचिन पल बलक मिटा मेला लोकले நம்மை நடனமாடி மகிழ்ந்த நமது குடும்பத்தை சார்ந்த அனைத்து குட்டீஸ்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது உணவு இடைவேளை. நமக்காக ஆயத்தமாக இருக்கும் உணவு விரும்பில் அனைவரும் பங்கு கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Scream, all the people want to shout, all the people want to cheer, all the people in the house. Here comes a man with a new style. Pump it up, he's gonna drive everyone wild. Pump it up, many women comes around trying to test it. சொன்னாலும் திட்டி
நமது குடும்ப விழாவை கொண்டாடும் இந்நாளில் நமது குடும்பத்தை சார்ந்த கிளீட்டஸ் ஜோனா அவர்களின் 18வது திருமண விழாவை வாழ்த்தும் தருணத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். நாம் அவர்களும் இன்னும் அவர்கள் பல ஆண்டு இதேபோல் மகிழ்ச்சியாக வாழ நமது அனைவருடைய வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவிப்போம். இப்போது அவர்களுக்காக கேக்கு கட்டுதல் இங்கு நடைபெறும். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும்.